அனைவருக்கும் வணக்கம். வாங்க ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். இதுக்காக நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே தண்ணி இல்லாமல் ஒரு க்ளீனான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நுணுக்கின பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்து நல்லா கல்லில் வச்சு இன்றைக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர், நல்லா டார்க் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு பெரிய தக்காளியில் 1/2 தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது இதை நான் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், வதக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெண்டைக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கிறேன். 2 நிமிஷம் அப்படியே விட்டு வதக்குனிங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் மேலே இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையும் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறதுனால ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க. ஏற்கனவே அந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதுலேயும் எண்ணெய் இருக்கும். அதை சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணும்போது நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்திங்கன்னா நிறையா, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் 2-3 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி வதக்கி அதையும் இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சப்ஜி ரெடிங்க. இந்த சப்ஜி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான காம்போங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெலாம் கூட நல்ல சைட் டிஷ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பிசுபிசுப்புலாம் தன்மை இல்லாமல் ரொம்பவே சூப்பரான சப்ஜி ரெடி.